நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியினோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேரம் சரியாக இப்போது இரவு 9:01. இது இணைய வானொலி ஆசாத் FM. இணையத்தில் இதயம் வென்ற வானொலி ஆசாத் FM. www.asadfm.lk. திறனொளி கலை கலாசார ஊடக வலையமைப்பு வழங்கும் வாரம் ஒரு அதிதி. இணைய வானொலி ஆசாத் FM-இலும் ஆசாத் FM-இன் முகநூல் பக்கத்திலும் நேரலையாக பிரதி ஞாயிறு தோறும் இரவு 9 மணி முதல் www.asadfm.net. கலை, இலக்கியம், கலாசாரம், சமூகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிளிர்ந்து விளங்கிய இந்த ஆளுமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி வாரம் ஒரு அதிதி. திறனொளி கலைமன்றம் பெருமையோடு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி கலை மேடை கொண்டு வரும் வாரம் ஒரு அதிதி. அப்னைகளை தொடர்ந்து வாரம் ஒரு அதிதி சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வாரம் ஒரு அதிதி சிறப்பு நிகழ்ச்சியிலே இந்த வாரம் அதிதியாக கலந்து சிறப்பிக்கிறார் எமது ஆசாத் FM ஊடாக சம்மாந்துறையை பிறப்பிடமாகவும் தாய்லாந்தில் வசிப்பிடமாகவும் கொண்டிருக்கின்ற எமது திறனொளி கலை மன்றத்தினுடைய உறுப்பினர், கலைஞர், கற்கை நெறி ஆசிரியர், அன்புக்குரிய சேதானந்தம் தீபா அவர்கள். ஆம்நேர்களே, சேதானந்தம் தீபா அவர்களை இப்போது நாங்கள் கரகோஷத்தோடு அழைக்கின்றோம். இது திறனொளி கலைமன்றம் பெருமையோடு வழங்கும் நிகழ்ச்சி. இது கலை மேடை கொண்டு வரும் வாரம் ஒரு அதிதி. இந்த வாரம் எமது கலையகத்தினூடாக வாரம் ஒரு அதிதி நிகழ்ச்சியில் சிறப்பிக்கிறார் சம்மாந்துறை வீரமுனையை பிறப்பிடமாகவும் தாய்லாந்தை வசிப்பிடமாகவும் கொண்டிருக்கின்ற திறனொளி கலைமன்றத்தினுடைய உறுப்பினர், கலைஞர், கற்கை நெறி ஆசிரியை சேதானந்தம் தீபா அவர்கள். சேதானந்தம் தீபா அவர்கள் இவ்வாறு தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறார். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் வீரமுனையை பிறப்பிடமாக கொண்ட இவர் தற்போது தாய்லாந்து பேங்காக் நகரில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். இவர் தனது ஆரம்ப கல்வியை கமு ராமகிருஷ்ண மகாவித்யாலயத்தில் 4ஆம் ஆண்டு வரை கற்றார். அதன் பின் 5ஆம் ஆண்டு தொடக்கம் 8ஆம் ஆண்டு வரை கல்முனை தேசிய பாடசாலை கார்மேல் ஃபாத்திமாவில் கற்றுக்கொண்டார். 9ஆம் ஆண்டு தொடக்கம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரை கல்முனை வெஸ்லி உயர்தர பாடசாலையில் கற்றுக்கொண்டார். தனது உயர்தர கல்வியை கலைப்பிரிவில் மட்டக்களப்பு ஆனைப்பந்தி RKM மகளிர் வித்யாலயத்தில் கற்றார். இவர் பாடசாலையில் நடைபெறும் கலை கலாசார நிகழ்வுகளில் பங்கேற்று பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். குறிப்பாக நாடகம், நடனம் போன்ற நிகழ்ச்சிகளில் தனது அபார திறமையை வெளிக்காட்டி சக மாணவர்களினதும் ஆசிரியர்களினதும் பெரும் வரவேற்பையும் பாராட்டினையும் பெற்றவர். இவர் சமூகத்தின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டதனால் பலதரப்பட்ட சமூக நல பணிகளை கிழக்கு புனர்வாழ்வு நிவாரண அமைப்பு எரோலங்கா நிறுவனத்தினூடாக இணைந்து கடந்த 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரை பணிபுரிந்து மேற்கொண்டார். இவர் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உரிமைகள் பற்றிய பயிற்சி நெறிகளையும் முடித்து இன்னும் பல கற்கை நெறிகளையும் மேற்கொண்டும் வருகிறார். வணிகத்துறையில் வணிகத்தை தொடங்கி மேம்படுத்தும் நோக்கோடு டிப்ளோமா பயிற்சியினையும் பெற்றுள்ளார். 2009ஆம் ஆண்டு மலேசியாவில் அழகு கலை டிப்ளோமாவினையும் முடித்துள்ளார். கிழக்கு இலங்கை உணவு பண்டங்களையும் உணவு முறைகளையும் உலகத் தமிழ் மக்கள் அறியவும் சுவைக்க வேண்டும் என்ற நோக்கோடு
தற்போது மட்டக்களப்பு தமிழ் சமையல் பெட்டிக்குளோ தமிழ் சமையல் யூடியூப் தளத்திலும் சமையல் கலைஞராக செயற்பட்டு வருகின்றார். இவ்வளவு கலை திறமையினையும் சமூக பற்றையும் கொண்டுள்ள சேதானந்தம் தீபா அவர்களை திறனொலி கலைமன்றம் பெருமிதத்தோடு வாழ்த்துகிறது. நேயர்கள் இதுவரை பெருமையோடு கேட்டு மகிழ்ந்தது திறனொலி கலை கலாசார ஊடக வலையமைப்பு பெருமையோடு வழங்கிய கலை மேடை வாரம் ஒரு அதிதி சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் அதே நேரம் நிகழ்ச்சி தொழில்நுட்பத்தில் கடமையாற்றிய நண்பர் AM அஃப்ராஸுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் ஏஷி நௌஷாத். நன்றி நேர்களே.